In the behalf of our students, I would like to say thank you so much. Godwin and Uday Shankar, I know him incidentally. Congratulations to all of you. I'm particularly happy to see all the students. In fact, I came only to see you, to meet you and share some thoughts with you. At the outset, I'd like to congratulate the correspondent and the principal for bringing this institution to the 17th rank in the Anna University, which is a remarkable achievement. So this remarkable achievement is also possible only because of all the staff, the professors, the teachers, and the ex-students of this college. So probably this Excellence Award, excellence is something very special. We are what we repeatedly do. Whatever you do last 20 years, whatever you did, that is you. Excellence is therefore a question of habit. Excellence is a habit. So that's a message. இந்த சிறப்பு விருந்தினர்கள், இந்த பரிசு வாங்கக்கூடிய சாதனையாளர்கள் எல்லாம் இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த கல்லூரியை 17வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இனி கீழே போக முடியாது, மேலே தான் போகணும். மீன் ரேங்கில் 16, 15 அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் முடியும். ஒரு ஆளால் தான் முடியும். யாரால? உங்களால் தான் முடியும். You are the VIP, you are the guest, you are very special to this college, am I right? உங்கள் காலேஜ் ரொம்ப முக்கியமான நானா? இந்த எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கினவங்களா? இவங்க தான். அவரே சொல்லிட்டாரு, ஓனரே சொல்லிட்டாரு. ஸோ உங்களை இது போன்ற சாதனையாளர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், ஒரு மனிதன் 3 விதத்தில் ஒரு கலையை கற்றுக்கொள்ள முடியும். 3 ways you can learn something in life. 36 வருஷம் நான் கற்றுக்கிட்டதை ஒரு 3 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ஓகே, 1 பை ரிஃப்ளெக்ஷன், அதாவது நீங்களே சிந்திச்சு உலகத்தினுடைய தத்துவங்களை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நீங்கள் நிறைய படிக்கணும். நீ இன்னைக்கு எத்தனை பக்கம் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு 100 பக்கம் படிச்சிருக்கேன். எஸ், காலையில் 70 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினேன். எஸ். ஸோ லைஃப்பை தெரிந்து கொள்வதற்கு நீங்களாகவே தெரிந்து கொள்ள முடியும். மூளை இருக்கு, சிந்திச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு படிக்கணும், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட். நீங்களாவே உலக தத்துவங்கள், உலகத்தின் உண்மைகள், மனிதர்களை பற்றிய கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது ரொம்ப சிரமம். Number 2, you can also learn by experience. போய் இன்னும் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தான் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கடினம், எவ்வளவு தழும்புகள், எவ்வளவு காயம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பாருன்னு கிருஷ்ணா கேட்டால் தெரியும். என்ன கிருஷ்ணா சார் உண்மைதானே? அதனால் அவங்க வெளியே கூட சொல்ல முடியாது. சில கஷ்டங்கள், துன்பங்கள், எத்தனை பேர் முன்னாடி குத்தினா, எத்தனை பேர் பின்னாடி குத்தினாலாம் சொல்ல முடியுமா? முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையில் அனுபவம் மூலமாகவும் கற்றுக்கொள்ள முடியும். நான் காவல்துறையில் 36 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கேன். 36 லாங் இயர்ஸ் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேங்க் ஆஃபீஸர், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை சொல்லிடுறேன், நீங்கள் அனுபவத்தின் மூலமாக தான் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளணும்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த அனுபவத்திலே நீங்கள் அடங்கி ஒளிஞ்சே போயிடுவீங்க. ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கொள்வது வழி இருக்குது, இமிட்டேஷன். நான் வரும்போது அவர் காதர் சொன்னார், எங்கள் அப்பாவை பாரி ஒரு நல்ல ஆளை நான் பார்த்ததே இல்லை சார். எப்படின்னு கேட்டேன். பொய்யே பேச மாட்டார் சார். சொன்னீங்களா? அவங்க அப்பா பற்றி சில குணங்களை சொன்னார். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஏன்னா கேரக்டர் இஸ் பவர். அநியாய உணர்வு, நேர்மை, தைரியம், மற்றவங்களுக்கு கூட உதவக்கூடிய பண்பு, இதெல்லாம் தான் கேரக்டர். நீ ஒரு ஆணும் பொண்ணும் பார்த்தீங்க, சந்திச்சிங்க, பேசிட்டீங்க, அதெல்லாம் கேரக்டர் கிடையாது. அதெல்லாம் இயற்கை. கேரக்டர்னா நம்பகத்தன்மை. ஒன்று உங்கள் அம்மா நம்புறாளா, ஒன்று நண்பர்கள் நம்புறாங்களா? நீங்கள் சொன்னாங்க. எனக்கு கிடைச்ச பெரிய சொத்தே சொன்னார் உதயசங்கர், எங்கள் நண்பர்கள் தான் அப்படின்னு. நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க். யுவர் நெட்வொர்க்கிங், யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க். அந்த மாதிரி நீங்கள் அனுபவத்தில் தான் கற்றுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம், கடினமானது, ரொம்ப கசப்பாக இருக்கும். படித்து தான் கற்றுக்கணும்னா நிறைய நாளைக்கு ஆகும், ரொம்ப சிரமம். ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி. இமிட்டேஷன் சொன்னார். என்னை பார்த்து ஒரு மாணவன் ஐஏஎஸ் ஆனதான்னு சொன்னார்.
இவர்களை பார்த்து நீங்கள் பெரிய அளவில் கல்வி கற்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்துல் கலாம் அவர்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்கிறோம். இமிட்டேஷன். நீங்கள் வாழக்கூடிய விதம் நல்லா இருக்குன்னா 4 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவான். யுவர் சிக்னேச்சர் வில் பிகம் யுவர் ஆட்டோகிராஃப் சொன்னார். நான் படித்த காலேஜிலேயே என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க, எனக்கு பெருமையாக இருந்தது. மேபி a few years later you may be the chief guest here to give the awards. Danish Ahmed College of Engineering Excellence Award 2030. Maybe you. It's possible. So இவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்பர் 1ங்க, அவர்களுக்கு என்று ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் ஒரு கோல், ஒரு இலக்கு இருந்திருக்கிறது. எப்படிப்பட்ட இலக்கு இருந்திருக்கணும் தெரியுங்களா? சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். A goal must be a smart goal. ஸ்மார்ட்னா எஸ் ஃபார் ஸ்பெசிபிக் கோல். 2030 மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா நான் வரணும். 2035 சைனீஸ் கம்பெனி டீப் சீக்கினுடைய சிஇஓ நான் தான். எனக்கு மாதம் 10 கோடி ரூபாய் சம்பளம் வேணும். அதுதாங்க ஸ்பெசிபிக் கோல். நான் டாக்டர்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் உலகத்திலே சிறந்த கார்டியாலஜிஸ்ட் இருக்குங்களா. நான் ப்ரோக்ராமர் ஆகணும்னு ஆசை கிடையாது, அது கோல் கிடையாது. நான் உலகத்திலே என்னை விட சிறந்த ப்ரோக்ராமரே கிடையாது, சைனாவில் கூட கிடையாது. அப்படிங்கிற மாதிரி பொசிஷன் வேணும். ஸ்பெசிபிக், ஸ்மார்ட். நம்பர் எம், மெஷரபிள். நீங்கள் வாழ்க்கையில் எதை எய்ம் பண்ணீங்கன்னா அதை அளந்து பார்க்க முடியும். 3 ஏ, இட் இஸ் அச்சீவபிள். நான் சந்திர மண்டலத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போக முடியுமா? இந்தியா கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க போகிறதுக்கு 2045. ட்ரை பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் இட் ஷுட் பி அச்சீவபிள் இல்லைங்களா? இப்போ நான் போய் ஒலிம்பிக்கில் ஓட முடியுமா? 63 வயசில் ஓடலாம், பிரைஸ் கிடைக்காது, ஓட மாட்டாங்க, ஓட மாட்டேன். இல்லை, ஓடி முடிஞ்ச பிறகு ஓடலாம். அச்சீவபிள், உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஓவரால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன படிக்கணும், அதை படிச்சு முடிச்சீங்கன்னா அதே அச்சீவ்மெண்ட் தான், அதே எக்ஸலன்ஸ் தான். இட்ஸ் ஹேபிட். நான் வச்சுக்கோங்க. SMA, achievable. Art, it should be reasonable. Time bound. குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ நீங்களும் இவங்கள மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, மாணவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். இப்படி இருந்தால் போதாது. ஏன்னா இந்த காலேஜில் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இன்டெலிஜென்ஸ் பவர் ஹவுஸ் வச்சிருக்காங்க, ஸ்டார்ட் அப்புக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நீங்களும் 14 இடத்துல இருக்கிறீங்க. ஆனால் அது போதாது. நீங்கள் உலக அளவில் போட்டி போட வேண்டும். இட்ஸ் அ குளோபல் காம்படிஷன். கேட்டு பாருங்க. இன்னைக்கு போட்டி உங்களுக்கும் இன்னும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு போட்டி சவுத் கொரியா, ஜப்பான், அமெரிக்கா, பீப்புள் ஃப்ரம் சைனா. இப்படி மிகப்பெரிய போட்டி வந்த போது நீங்க உண்மையிலேயே ஒரு தரமான மனிதனா மாறணும். இப்போ நிறைய டிஸ்டர்பிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வருது. மாணவருடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய மாணவர்களுக்கு ஸ்கில் பத்தாது, நிறைய மாணவர்களுக்கு வேலையை கொடுக்க முடியாது. அன்எம்ப்ளாயபிள், ரைட்? அன்எம்ப்ளாயபிள் சொல்றாங்க, ரொம்ப டேஞ்சரஸான வார்த்தை. இவர்களுக்கு வேலையை கொடுக்க முடியாது, ஏன்னா வேலை தெரியாது. இந்த சூழ்நிலையில் நீங்க உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட்டால் மாணவர்களே, அது இன்னைக்கே மாற்றி அமைக்க முடியும். ஒரு புது மனிதனாக நீங்க உருவாக வேண்டும். எப்படின்னா, புது மனிதன்னா ட்ரெஸ் மாத்தினா போதாது, இல்லை உங்களை பிரியமான சினிமா நடிகரை மாத்தினா போதாது, சைக்கிளுக்கு பதிலாக மோட்டார் சைக்கிளை காரணம் மாற்றா போதாது. உங்க மனநிலையை மாற்ற வேண்டும். கடினமாக உழைச்சால் மட்டும்தான் எனக்கு வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒரு தத்துவத்தை சொல்லிடுறேங்க, சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே இலவசமாக கிடைக்காது. இந்த உலகத்தில் நான் கொஞ்சம் வேலை பார்ப்பேன், எனக்கு நிறைய சம்பளம் அப்படிங்கிறது கிடையாது. there is no condition in this world. முன்னே சொல்லிருக்கோங்க சார், இந்த உலகத்தில் நான் கொஞ்சம் வேலை, மினிமம் எஃபர்ட் மேக்சிமம் கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமையே கிடையாதுங்க. நம்பர் 2, இந்த உலகத்தில் உங்களை எதுவும் இலவசமாக கிடைக்காது. நம்பர் 3, இந்த உலகத்தில் உங்களை எல்லாரும் நேசிக்க மாட்டார்கள். நம்பர் 3, எந்த காரணமும் இல்லாமல் உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது. இதுதான் இன்னைக்கு உலக சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில நீங்க மனசு மாறணும் அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்தமா அடியோடு மாறணும். உங்களுடைய சிந்தனை மாற வேண்டும். பொழுதுபோக்கு தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா, சினிமா பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீ அந்த மாதிரி ஆளை தான் மாறுவீங்க. கொஞ்சம் இருக்கிறதே கொஞ்சம் நேரம் தான். 8 மணி நேரம் காலேஜில் இருக்கிறீங்க, 8 மணி நேரம் தூங்குறீங்க. மீதி 8 மணி நேரம் நீங்க என்ன செய்றீங்க? நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்களா, நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கிறீங்களா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னா 4 வருஷம் கழிஞ்சு நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா தான் மாற முடியும்.
ஸோ நான் என்ன சுருக்கமாக சொல்கிறேன், கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. லேர்ன், ட்ரை டு லேர்ன், ட்ரை பி கியூரியஸ். இந்த பாரு 3 இருக்கு. இந்த 3 எவ்வளோ தூரத்தில் இருக்குது? எத்தனை பேர் போயிருக்காங்க? 27 பேர் போயிருக்காங்க. இந்த 3 27 பேர் போயிருக்கான். 9 பேர் செத்தே போயிட்டான் போகிற வழியில். நம்ம இந்திய நாடு 2045 போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி போகிறாங்க? எவ்வளோ தூரம் இருக்குது? என்ன லேயர் தாண்டி போகணும்? எவ்வளோ நாள் ஆகும் போகிறதுக்கு? 4 நாள் ஆகும். அங்கே 3 மணி நேரம் உட்காந்துட்டாங்க, திரும்பி வரும் 4 நாள். இது எப்படி? கொஞ்சம் எவ்வளோ கம்ப்யூட்டரில் என்னென்ன ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு? வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? வாட் இஸ் ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ்? வாட் இஸ் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்? ஹவு இட் இஸ் கோயிங் டு பி ட்ரெண்டிங்? சைனீஸ் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருங்க. எனர்ஜி கொஞ்சம். யாரை வந்து முதல்ல குட் மார்னிங் சொன்னாங்க, நீங்கள் குட் மார்னிங்கே சொல்லலை, அவங்க திருப்பி சொன்னாங்க குட் மார்னிங், அதுக்கப்புறம் நீங்கள் குட் மார்னிங் சொன்னீங்க இல்லையா? எனர்ஜி. யூ ஆர் வெரி யங். எனர்ஜி இஸ் த கரன்சி. அதில் வச்சுக்கோங்க. நவீன நாணயம் பணம் வந்து உற்சாகம்தான், குறைந்தபட்ச நாளம் தான். ஸோ இன்னையிலிருந்து நீங்கள் உலகத்தை கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்க, அடியோட மாறுங்க. ஒரு சில பீப்புள் பார்த்தீங்கன்னா, குழந்தை சரியில்லை, இவனுக்கு மனசு சரியில்லை, உற்சாகமாக இல்லை, இவன் படிக்க மாட்டான்னா பேரை மாற்றிடுறாங்க, இல்லாட்டி பேரை நியூமராலஜி மாற்றிடுறாங்க. உதயசங்கர்னா UDAHHHYYYAAA சங்கர், இப்படி மாற்றினா ஆள் மாறி விடுறாரா? மனநிலை மாறணுங்க. ஒரு சில வீட்டுக்கு முன்னாடி கோயில் வச்சுட்டாங்க பக்கத்தில், அப்படியே நமக்கு வாழ்க்கை மாறட்டுமே அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடியே கோயில் வைக்கிறாங்க. சோர்லி கடலை ஒன்றும் பண்ண முடியாது, நீ தான் முதல்ல மாறணும். ஸோ உலகத்தை புதுசாக பாருங்க. ஒருவேளை ஒரு கவிஞன் உலகத்தை எப்படி பார்ப்பான், எப்படி அப்சர்வ் பண்ணுவான், அந்த மாதிரி பாருங்க. ஒரு குழந்தை உலகத்தை எப்படி பார்க்கும், அதே மாதிரி பாருங்க. நேற்றுக்கிறேன் கண்ணு தெரியாத ஒரு ஆளுக்கு சர்ஜரி பண்ண கண்ணு தெரியுது, இந்த உலகத்தை அவர் எப்படி பார்ப்பாரு, அந்த மாதிரி பாருங்க. ஒரு பொருளாதார வல்லுநர் 1 ரூபா நோட்டை எப்படி பார்ப்பாரு, 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டை அப்படி பாருங்க. ஒரு பறவையை வந்து படிக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் பறவைகளை எப்படி பார்ப்பாரு, அப்படி பாருங்க. ஒரு புத்தகத்தை ஷேக்ஸ்பியர் பார்த்தா எப்படி படிப்பாரு? நானும் புக் எழுதியிருக்கேன், இது என்ன புக்கு, எவ்வளோ ஆர்வம் காட்டுவாரு, அந்த மாதிரி படிங்க. அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் எப்படி ஜிம்முக்கு போவாரு, அந்த மாதிரி போங்க. It's possible then that you can change your life. Wish you all the best and thank you very much for this opportunity. I request our director, dean and principals to please join. So அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான பர்சன் நம்ம Winning Achievement Award 2020 கைப்பிடித்து இன்று முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைவர்